அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒளி தோன்றும் உயிர் முகம். கதையாசிரியர் ஆனந்தி. கதைப்பதிவு ஜூன் 3, 2015. வாழ்க்கை பற்றி ஒளியாயும் இடறுகின்ற இருட்டாயும் நிறைய சங்கதி கோர்வைகள். இத்தனை வருட அனுபவ தேய்மானத்திற்கு பிறகு எல்லாம் கரைந்து போன நிழல்கள் மாதிரி பழசு தட்டி போனாலும் மறக்க முடியாமல் போன சில சிரஞ்சீவி நினைவுகளுடனே மனம் துல்லியமான உயிர் சிறகை விரித்து உயர வானில் எழுந்து பறக்கும் போதே அபிரதமான மயக்கம் தீர்ந்த வாழ்க்கை ஞானமே கைவர பெற்ற மாதுரிக்கு மனசெல்லாம் கரை தீர்ந்த ஒளி கடலாய் விரியும். இந்த ஒளி கடலின் நூடே பரபரப்பில்லாமல் மேலெழுந்து பிரகாசிக்கின்ற உயிர் முத்துக்கள் எல்லாம் அவள் கைவசம். உன்னத உயிர்ப்பு நிலையின் இருப்பிடமேயானது அவள் மனம். அப்படியாகவே வாழ்க்கை என்ற பள்ளிங்கு நிலம் சேர்ந்த படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகள் கூட இன்னும் அவள் கண்ணை விட்டு மறையவில்லை. அந்த படிக்கட்டுகளில் ஒன்று போலானதுதான் அவளது கல்லூரி வாழ்க்கை அனுபவ சுவடுகளும். இதில் உணர்ச்சி பூர்வமாக எவ்வளவோ மனதை கரைய வைக்கும் அனுபவங்கள். ஒன்றா இரண்டா அவளை பூரண நிறைக்குடமாக புடம் போட்டு தெளிய வைத்து வாழ்க்கை ஞானத்தில் அவள் தேரவே இந்த அனுபவ சூடெல்லாம் அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. நினைவில் இடறுகின்ற ஒரு கசப்பான அனுபவம். அதை இப்போது நினைத்தாலும் மனம் சிலிர்க்கின்றது. கேவலம் வெறும் ஆடை விவகாரம். உடம்பிற்கு அணி சேர்க்கத்தான் ஆடை அலங்காரம். பணக்கார கலையோடு ஆடம்பரமாய் உடை உடுத்தி கொண்டு வருகிற பெண்கள் ஒரு ரகம். இவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, கல்லூரியிலும் இவர்களை முன்னிலையும் பிரதிநிதிகள். இவர்கள் இப்படியான மேனி மினிக்கி அழகு மூலமே கொடிகட்டி பறக்கும் பாக்கியசாலிகள். இவர்களை பொறுத்தவரை படிப்பு கூட 2ஆம் பட்சம்தான். ஆனால் மாதுரி அப்படியல்ல. படிப்பதற்காக மட்டுமே கல்லூரி வாழ்க்கை என்பது அவள் உயிருடன் கலந்த ஒரு மெய்யறிவு நிலை. அதையும் தாண்டியும் புறம் போக காண உடல் சார்ந்த நினைவு சுழிக்குள் என்றைக்குமே அவள் அகப்பட்டதில்லை. மானம் மறைக்க மட்டுமே உடற்போர்வையாக வருகிற ஆடை அணிகலன்களை என்றைக்குமே அவள் கணக்கில் எடுத்து கொண்டதில்லை. அப்பா அவளை வளர்த்த விதம் அப்படி. வருடத்திற்கு ஒரே ஒரு முறைதான் அவர் அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் புது துணிகள் வாங்கி கொடுப்பார். அதிலும் கணுக்கால் தொடும்படியாக நீளமான பாவடை சட்டை அணிகிற மிகவும் பின்தங்கிய எளிமையான நிழல் தோற்றம் அவளுடையது. அந்த உடுப்புடனேயே அவள் கல்லூரி வந்து போகின்றாள். அவள் படிக்கிற அதே கல்லூரியில்தான் அவளது தாய் மாமன் மகள் சுகந்தியும் படிக்கிறாள். நவநாகரிகமான கொழும்பு நகரத்து வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கும் ஆடம்பர உடைகளை போட்டு பழகியவள் அவள். நெருங்கிய உறவினர் மூலம் அவளுக்கு அந்த வசதி இருந்தது. அவளும் மாதிரியும் ஒரே ரத்தம்தான் என்று கல்லூரியில் எவருமே அறிந்திருக்கவில்லை. வெளிப்படையாக தானாக முன்வந்து அவர்களுக்கிடையான அந்த உறவை பிரகடனப்படுத்தி கூற என்றைக்குமே அவள் விரும்பியதில்லை. அது தெரிந்தால் பெரிய மானபங்கமாகிவிடுமே என்பது அவள் நினைவு மட்டுமல்ல, உறுதியான கொள்ளையும் கூட. ஒரு சமயம் அவள் அம்மா ஏதோ அலுவலக டவுனுக்கு சென்றவள் மாலை கல்லூரி வந்து இருவரையும் கூட்டிக் கொண்டு சென்றபோது நடந்த ஒரு கசப்பான அனுபவம் இது. மாதிரி எவ்வளவு மறுத்தும் ஒரு புடவை கடையில் ஒரு தரத்தில் இருவருக்குமான உடை தேர்வு நிகழ்ந்த போது சுகந்தி அதை தட்டி கேட்க வழி இல்லாமல் முகம் கருத்து அசடி வழிய நின்றதை கண்ட மாதிரி வெகுவாக மனம் நொந்து போனாள். சாம்பல் கலரில் பூ போட்ட பட்டு பாவடைக்கான துணி அது. அவளுக்கு மட்டுமல்ல, சுகந்திக்கும் கூட தான். அதை அவள் கட்டுவாளோ தெரியவில்லை. மாதுரி கட்டுவதால் அதை அவளும் கட்டி வந்தால் என்ன நடக்கும்? இதுவரை காலமும் எல்லோர் கண்ணிலும் மண் தூவி வந்த நிலை மாறி இதை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டால் அவளிடம் என்ன பதில் இருக்கிறது? உறவை திரை போட்டு மூடி மறைக்கத்தான் முடியுமா? அப்படி சந்தி சிரிக்கிற நிலைக்கு தன்னை தள்ளிவிட்ட அம்மா மீதே அவளுக்கு கோபமாக வந்தது. இப்போதும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. மாதிரியே அதை போட்டு ஒரு அழகு தேவதையா பவனி வரட்டும், எனக்கு என்ன வந்தது? இதை தூக்கி குப்பையில் போடுவதை தவிர வேறு வழியில்லை. அதை நிதர்சனமாகவே மாதுரி கண்டாள். என்றைக்குமே அவள் அந்த பாவாடையோடு கல்லூரியில் வந்து போனதாக மாதிரிக்கு ஞாபகம் இல்லை. இது அவள் உணர்வுகளையே பங்கப்படுத்துகிற ஒரு தரங்கட்ட செயல்தான். அதற்காக அவளோடு நெஞ்சை நிமிர்த்தி சண்டை போடவா முடியும்? சுகந்தி அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. மாதிரி போனால் என்ன? அவள் பெருமையோடு பெயர் சொல்லி உறவு முறை கொண்டாட அவளின் சித்தப்பா பெண் ரமணி தான் இருக்கிறாளே. அவள் மாதிரியைப் போல ஏழ்மையில் ஒரு அவமான சின்னம் அல்ல, காரில் வந்து இறங்கும் ஒரு பணக்கார தேவதை. சுகந்திக்கு அவள் உறவு என்று கல்லூரி நிழல் கூட சொல்லும். இப்படி நிழல் அறிந்த மனிதர்களான அவர்கள் எங்கே? பாவம் இந்த மாதிரி எப்போது கரை ஒதுங்கியே போகும் பாதை அவளுக்கு.
அவள் போல உடை அணிந்து கொண்டு வந்த அதை காட்டிக்கொள்ள விரும்பாத சுகந்தி ரமணி தனது சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமிதம். தலைக்கண மிடுக்கு நடை அவளுக்கு. எப்போது பார்த்தாலும் இரட்டை சகோதரிகள் மாறி இணை பிரியாத உல்லாச நடை அவர்களுக்கு. ஒரே தரத்தில் ஆடை அலங்காரம் கண்கொள்ள காட்சியாக இருக்கும். ரமணி அவளின் சித்தப்பா மகளாம். இதனால் சுகந்தி அவள் தோள் மீது கை போட்டு பகிரங்கமாக உலகறிய பவனி வருவாள். இருவரும் மிக நெருங்கிய உறவு என்று கல்லூரியிலே அறியும். இதை சான்றுபூர்வமாக பிரகடனப்படுத்தி கூறுவது போல அநேக நாட்களில் இருவரிடம் உடை அலங்காரம் ஒரே பாணியில் ஒன்று போலவே இருக்கும். மாதிரி போல உடை அணிந்து கொண்டு வந்து அதை காட்டிக்கொள்ள விரும்பாதவள் ரமணி தன் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதில் எவ்வளவு முன் மாதிரியாக இருக்கிறாள். அவளை எத்தனை தடவை இந்த உறவை பறை போட்டு பிரகடனப்படுத்தி சொல்லியிருப்பாள். அவள் முகத்தில் கரி பூசுகிற மாதிரி ரமணி ஒரு முறை தடம் புரண்டு போனாளே. அவள் தன் வீட்டுக்கார் டிரைவரோடு ஓடிப்போய் விட்டதாக கல்லூரி முழுவதும் கதை அடிப்பட்டது மாதிரிடமும் வந்தது. கேட்டார்கள். அவள் இது பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது. சுகந்திதான் அவளோட நல்ல நெருக்கம். அவளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. என்னை போய் கேட்கிறீர்களே என்று அடிபட்ட உள்ளம் காயம் மாறாமல் மனம் வருந்தி சொன்னது. சுகந்தியையே அம்பு கொண்டு தாக்குவது போலிருந்தது. அவளையே முகத்தில் காரி துப்பி சூறையாடிவிட்டு போகிற மாதிரி. அவளிடம் கேள்வி கேட்க கல்லூரியிலே ஒட்டுமொத்தமாக வாசலில் அவளை வீடு போக விடாமல் வழிமறித்து கொண்டு திரண்டு சென்றபோது அவளின் மானம் காற்றில் பறக்கும் அந்த குரூர காட்சியை காண பிடிக்காமல் மாதிரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. தன்னால் மிகவும் இதய சுத்தியோடு விரும்பி நேசிக்கப்பட்ட உறவு பெண்ணொருத்தி இப்படி விதிவசத்தால் நடுவீதிக்கு வந்து மானம் இழக்க நேர்ந்த கொடுமையினால் திரிந்து போன தன் உறவுக்கு குறித்து அன்பு மேலோங்கி அறிவு நிலை பெற்று அவள் மனம் திருந்தி தன் வழிக்கு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மாதிரிக்கு யோசனை வந்தது. அது நடக்க வேண்டுமே. அன்று கல்லூரி முடிந்து அவள் வாசலுக்கு வந்தபோது வாசலை விட்டு வெளியேற முடியாமல் சுகந்தியை சுற்றி கூட்டம் அலைமோதியது. அந்த அலையினுள் அகப்பட்ட சிறு திரும்பு போலானாள் சுகந்தி. சூழ்ந்து பெருகும் கேள்வி கணைகளுக்கும் முகம் கொடுக்க முடியாதவளாய் அவள் தலை கவிழ்ந்து மௌனம் கணக்க நின்றிருந்தாள். சொல்லு சுகந்தி, இன்னைக்கென ஒற்றை ஆளாய் வந்து நிற்கிறாய். எங்கே உன்னர கூட்டாளி? உன்னைதான் கேட்கிறோம். பதில் சொல்லு. அந்த ஓடுகாலி எங்கே? இனி அவள் எந்த முகத்தை வச்சுக்கொண்டு இஞ்ச வரப்போறாள்? இப்படி உன்னர முகத்திலே கரி பூசின அவள் உனக்கு பெரிய சொந்தக்காரியா? தூ, இப்படி நடந்ததற்காக நீ இனி முகத்தை மறைச்சி முக்காடுதான் போட வேண்டும். என்ன சொல்கிறாய்? இதை கேட்க நேர்ந்த பாவம் சுகந்திக்கு. அந்த பாவத்தினுள் அகப்பட்டு அப்படியே கருகி அழிந்து விட்டார்போல் அவள் முகம் இருள் அப்பி கிடந்தது. எல்லாம் ஒளிந்து போன வெறும் சூனிய நிழல் போல காட்சி விரித்து அவள் நின்ற கோலம் நெஞ்சை பிழிந்தது. புறப்பிரஞ்ஞையாக வரும் காட்சி அழகை நம்பி அன்பை கைவிட்ட துரோகத்திற்காக இப்பொழுது சிலுவையில் தொங்க நேர்ந்த அவளின் அந்த ரணகளம் தன்னிலும் பிடிபடுகிற மாதிரி வெளிவசத்தை நம்பி மானத்தை காற்றில் பறக்கவிட்ட சுகந்தியை எண்ணி மாதிரி தன்னுள் இரத்த கண்ணீர் வடித்தாரை வெகு நேரமாய் அங்கே நிலையழிந்து நின்று கொண்டிருந்தாள். என்னவென்று சொல்வது? இப்பொழுது தலை நிமிர்ந்து பேசக்கூடிய நிலைமையா சுகந்திக்கு? மாதிரியை பொறுத்தவரை ரத்தம் ஒன்றாக இருந்தாலும் உறவு எடுபடவில்லை. வெளித்தோற்றமே வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இதில் ஆழமான அன்பென்பதெல்லாம் புறம்போக்காகத்தான். அன்பு தெளிய இது ஒரு வழி. உடல் மாயையை மீறி உயிரை பார்ப்பது, உணர்வுகளை வாழவிப்பது. அதைவிட பெரிய கொடை சுகந்தி இதை புரிந்து கொண்டால் போதும் என்றிருந்தது. முகத்தில் பூசப்பட்ட கரியை உள்வாங்கியவாறே அவள் உறைந்து போய் நிலை தளர்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் அன்பை யாசிக்கவல்ல, அதை உணர்ந்த இதுவே தருணம் என்று மாதுரிக்கு யோசனை ஓடியது. அப்படித்தான் வாய் திறந்து அன்பு பற்றி பேச முடிந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு இது எடுபடும் என்று புரியவில்லை. அதைவிட இவள் போன்றவர்கள் மூலம் பெறுகிற வாழ்க்கை ஞானமே எதிலும் சரிந்து போகாமல் தன்னை காப்பாற்ற போதும் என்று அவள் மிகவும் ஒளிப்பிரகாசமாக நினைவு கூர்ந்தாள். வாழ்க்கையின் உண்மையான தாற்பயத்தை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ள இப்படி எத்தனையோ நெருடலான மனதை உறுத்துகின்ற சம்பவம் இது ஒன்று மட்டுமல்ல. இன்னும் வரும் அந்த துயர காயங்களிலிருந்து மீண்டு எழுகிற போதே வாழ்க்கை ஞானம் பற்றி அறிவு கைவர பெறும் என்று அவளுக்கு நம்பிக்கை வந்தது.